சிவன் பக்தர்களுக்கு வணக்கம். சிவாய நம. ருத்ரபக்தி சிவன் தரிசனம் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ருத்ராட்சம் சீரீஸ் எபிசோட் 17. ஓம் நம சிவாய. முந்தைய வீடியோவில் 10 முக ருத்ராட்சம் பற்றிய கேள்விக்கு தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இந்த எபிசோட்ல ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னா 11 முக ருத்ராட்சம். 11 முக ருத்ராட்சம் முழு விளக்கம். இந்த உலகத்தில் பல ஆன்மீக பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் சிலவற்றுக்கு மட்டும் ஒரு தனி சக்தி இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. அதில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாக கருதப்படுவது 11 முக ருத்ராட்சம். இது சாதாரண மணிக்கல் அல்ல, சிவபெருமானின் ருத்ர சக்தியை குறிக்கும் ஒரு தெய்வீக குறியீடு. இந்த வீடியோவில் 11 முக ருத்ராட்சத்தின் ஆன்மீக அர்த்தம், அதன் வரலாறு, அதை அணிவதின் முக்கியத்துவம் மற்றும் அதில் உள்ள ரகசியங்களை பார்க்கலாம். 11 முக ருத்ராட்சம் என்றால் என்ன? ருத்ராட்சத்தில் ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு தனி சக்தி இருக்கிறது. 11 முக ருத்ராட்சம் என்பது ஏகாதச ருத்ரர்களின் சக்தியை குறிக்கிறது. அதாவது சிவபெருமானின் 11 ரூபங்களின் ஆற்றல். இதனால் இது மிகவும் உயர்ந்த ஆன்மீக மணியாக கருதப்படுகிறது. ஏகாதச ருத்ரர்கள் என்பது சிவபெருமானின் சக்தி ரூபங்கள். இவை மனிதனின் மன உறுதி, தைரியம், பாதுகாப்பு, உள்ளார்ந்த சக்தி இவற்றை குறிக்கின்றன. 11 முக ருத்ராட்சம் இந்த சக்திகளை ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. புராண முக்கியத்துவம். புராணங்களில் ருத்ராட்சத்தை அணிவது பாவ நிவர்த்தி தரும் என்று கூறப்படுகிறது. முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள் அனைவரும் ருத்ராட்சத்தை தியானத்திற்கு பயன்படுத்தியுள்ளனர். 11 முக ருத்ராட்சம் மிக உயர்ந்த ஆன்மீக நிலையை குறிக்கும் மணியாக கருதப்படுகிறது. ஆன்மீக சின்னம். இந்த ருத்ராட்சம் மனிதனின் உள்ளார்ந்த சக்தியை விழிக்கச் செய்கிறது என்று நம்பப்படுகிறது. இது மனதை அமைதியாக்கி தியானத்திற்கு உதவும் ஒரு சின்னமாக பார்க்கப்படுகிறது. யார் அணியலாம்? ஆன்மீக வளர்ச்சி விரும்புபவர்கள், தியானம் செய்யும் நபர்கள், மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் நபர்கள், சிவபக்தர்கள், உள்ளார்ந்த அமைதி தேடுபவர்கள். யார் அணியக்கூடாது? மரியாதை இல்லாமல் அணியக்கூடாது. அதை அணிந்து கொண்டு தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடாது. அதை ஒரு சாதாரண ஆபரணம் போல அணியக்கூடாது. ஆன்மீக உண்மை. ருத்ராட்சம் என்பது ஒரு சக்தி பொருள் மட்டும் அல்ல. அது நம் மனதை மாற்ற உதவும் ஒரு நினைவூட்டல். அதை அணிவது என்பது நம் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி. அணியும் முறை. திங்கள்கிழமை அல்லது பிரதோஷம் சிவலிங்கம் முன் பூஜை செய்து அணிவது சிறந்தது. ஓம் நம சிவாய ஜபம் செய்து அணியலாம். பராமரிப்பு. சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மரியாதையுடன் அணிய வேண்டும். பூஜை இடத்தில் வைக்கலாம். ஆன்மீக பார்வை. உண்மையில் ருத்ராட்சம் அணிவது வாழ்க்கையை மாற்றும் ஒரு மந்திரமில்லை. ஆனால் அது நம் மனதை சரியான பாதையில் வைத்திருக்க உதவும் ஒரு நினைவூட்டல். வாழ்க்கை மெசேஜ். உள்ள அமைதி இருந்தால் வெளி உலகம் எவ்வளவு குழப்பமாக இருந்தாலும் நாம் அமைதியாக இருக்க முடியும். அதுதான் உண்மையான ஆன்மீகம். 11 முக ருத்ராட்சம் பயன்கள். மன தைரியம் அதிகரிக்கும், பயம் குறைந்து கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் என்று நம்பப்படுகிறது. மன அமைதி கிடைக்கும், அழுத்தம், ஓவர் திங்கிங் குறைய உதவும். நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து பாதுகாப்பு, உள்ளும் வெளியும் ஒரு ப்ரொடெக்ஷன் ஃபீலிங் தரும். ஆன்மீக வளர்ச்சி. தியானம் செய்யும்போது ஃபோக்கஸ் அதிகரிக்கும். மன உறுதி மற்றும் தீர்மானம். முக்கிய முடிவுகள் எடுக்க மென்டல் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பாவ நிவர்த்தி. புராண நம்பிக்கைப்படி பாவங்கள் குறையும். உள்ளார்ந்த சக்தி விழிப்பு. இன்னர் ஸ்ட்ரென்த் அதிகரிக்கும் என்று கருதப்படுகிறது. பாசிட்டிவ் திங்கிங் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் குறையும். தலைமை திறன் அதிகரிக்கும். லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆன்மீக பாதுகாப்பு. தெய்வ அருள் உணர்வு கிடைக்கும். இறுதி உண்மை. 11 முக ருத்ராட்சம் சிவபெருமானின் சக்தியை நினைவூட்டும் ஒரு ஆன்மீக சின்னம். அதை அணிவது என்பது நம் வாழ்க்கையை நல்ல வழியில் நடத்த வேண்டும் என்ற ஒரு நினைவு. இன்றைய முடிவுரை. ஆன்மீகம் என்பது வெளியில் தேட வேண்டிய ஒன்றில்லை. அது நம்முள் இருக்கும் அமைதியை கண்டுபிடிப்பது. அதை நினைவூட்டும் ஒரு தெய்வீக குறியீடுதான் 11 முக ருத்ராட்சம். ஓம் நம சிவாய. அமைதி உள்ள மனசுதான் உண்மையான சக்தி. இந்த தொடரில் ஒவ்வொரு எபிசோட்லையும்
ருத்ராட்சத்தை சுற்றியுள்ள விவரங்களை மெதுவாக தெரிஞ்சிட்டு வரோம். இந்த எபிசோடில் 11 முக ருத்ராட்சம் பற்றி தெளிவாக பார்த்தோம். அடுத்த எபிசோடில் 12 முக ருத்ராட்சம் பற்றி விரிவாக பார்க்க போறோம். இந்த பயணத்தில் உடனிருப்பதற்கு நன்றி. சிவனருள் அனைவருக்கும். ஓம் நம சிவாய.